பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதியவர்களுக்கான ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் பல இன்ஃபர்மேட்டிவ் செஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நிறைய மூலிகைகளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த மூலிகைகளை எப்படி தினசரி நம்ம உணவில் சேர்த்துக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கேட்டிருக்கீங்க. அதன் விளைவாக இன்னைக்கு இந்த மூலிகைகளை எப்படி சமையலில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நெல்லி முள்ளி இதை வைத்து எப்படி ரசம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம இந்த நெல்லி முள்ளி ரசம் செய்வதற்கான மூலப்பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். நெல்லி முள்ளி ரசம் செய்ய நமக்கு முதல்ல நெல்லி வத்தல், இதுதான் நம்ம நெல்லி முள்ளின்னு சொல்லுவோம். இது நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களும் இதை விற்கிறாங்க. இது கூட ஒரு தக்காளி எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம், கரைச்சி வச்ச புளி எடுத்துக்கலாம், தாளிக்க சிறிது கடுகு எடுத்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம், அது கூட கொஞ்சம் சீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகாய் இதை எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வரும். இதை வச்சு இப்போ நம்ம ரசம் செய்யலாம். இப்போ நம்ம நெல்லி முள்ளி ரசம் எப்படி செய்யணும்? முதல்ல வானலையை பற்ற வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுருங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகும் கடுகு போட்டுருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது பூண்டு, சீரகம், மிளகு நம்ம ஏற்கனவே விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டிருக்கோம். காஞ்ச மிளகா, கொஞ்சம் பிழிஞ்சா மாதிரி போட்டுருக்கோம். தக்காளி, தக்காளி கொஞ்சம் கூழாக ஆகணும். கூழாகிடுச்சு. கொஞ்சம் நெல்லி முள்ளியை கஷாயமாக்கி சாறு எடுத்து வச்சுக்கிறோம். 1க்கு 3 பக்கம், 3 பங்கு தண்ணியில் 1 பங்காக சுண்டு வைக்கணும். அது நெல்லி முள்ளியோட கஷாயம். இதை ஊற்றிப்போம். மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துப்போம், உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் தேவையானது. புளி கரைச்சல், மல்லி இலை, கொஞ்சம் தண்ணி விட்டுருப்போம். இது கொதிச்சிட்ட பிறகும் தயாராகிடும். இது கொதி வரட்டும். சுற்றி கொதி வருது. அதிகமாக விட்டால் நெல்லி முள்ளியோட கசப்பு அதிகமாகும். இப்போ இறக்கி வச்சிடலாம். ஆஹா, ரொம்ப அருமையான ரசம். இதை பார்க்கும் போதே ரொம்ப ருசியாகவும் வாசனையாகவும் இருக்குன்னு தெரியுது. இதை சாப்பிட்டா நல்லா சாப்பிடலான்னு தோணுது. இந்த நெல்லிக்காய்க்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் இந்த நெல்லிக்காய்க்கு பலன் சொல்லி கொண்டே போகலாம். தலைக்கு உதாரணமாக சொல்லணும்னா முடி உதிர்தல், வெள்ளை முடி, கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், வாய் புண்கள், இருதய பலவீனம், ஜீரண மண்டலத்தில் பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய அசிடிட்டி, ஹார்ட் பர்ன், அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ், சிறுநீர் பாதை தொற்றுல வரக்கூடிய எரிச்சல், கை கால் எரிச்சல், இந்த மாதிரி இந்த நெல்லி முள்ளிக்கு பலன் ஏராளம். அதுவும் முதியவர்களுக்கு அவங்களுடைய வயதின் தன்மையை போக்குறதுக்கும், இளமையை திருப்பி கொண்டு வர்றதுக்கும், தோல்ல பளபளப்பு கொண்டு வர்றதுக்கும் இந்த நெல்லிக்காயை தான் நாங்கள் பல மருந்துகளில் சேர்க்குறோம். ஏன்னா இது ஒரு பெரிய காயகற்ப மூலிகை. ஸோ இந்த நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் தான் நம்ம மருத்துவத்தில் பயன்படுத்துகிறோம். இந்த பெரிய நெல்லிக்காயை காய வைத்து கொட்டையை நீக்கினது பிறகுதான் அது பேர் நெல்லி முள்ளின்னு சொல்கிறோம், இல்லை நெல்லி வத்தல்னு சொல்கிறோம். அந்த நெல்லி வத்தல் மூலமாக இந்த மாதிரியான உபயோகமான
சமையல் குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி இந்த நெல்லி வத்தலை உங்கள் சமையலில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த முதுமைக்கான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடலாம். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.